18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பசாமி உனக்கு நல்லதுதான் செய்வேன்ற நம்பிக்கையோட என் பாதத்தை தொட்ட உன் கைகளில் நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை நான் ஒப்படைப்பேன். எப்போதுமே மனிதர்களுடைய வாழ்க்கை அன்பால் செய்யப்பட்ட உலகமாக தான் இருக்குது. ஒன்று, நீங்கள் யாரையாவது நேசிக்கிறீங்க, இல்லைனா யாரையாவது முழுசாக நம்புகிற, இல்லைனா யாருடைய தவறையாவது பாவம் பார்த்து மன்னிக்கிற. யாருமே இல்லைனாலும் யாரோ ஒருத்தருக்காக நீ காத்துக்கிட்டே இருக்கக்கூடியதாக தானே உன் வாழ்க்கை இருக்குது. இப்படி அன்பால் செய்யப்பட்ட உன் உலகத்தில் உனக்கான எல்லா அன்பு கொண்ட மனிதர்களும் உன்னை நோக்கி வரும்படி நான் செய்கிறேன். உண்மை அன்புக்காக எதையும் தாங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் பொய்யாக எதுவும் நடக்க நான் விடமாட்டேன் என் செல்வமே. ஓ மேலே அன்பு வச்சவர்களே சில நேரங்கள் உன்னை வெறுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் மாறதான் செய்யும். ஆனால் அதுக்காக நீ வருந்தாத. நடந்ததையே நினச்சி வருத்தப்படாமல், என்ன நடக்குமோ நினச்சி கவலைப்படாமல், நடக்க போவது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். இந்த கருப்பசாமி உனக்கான நல்லதை செய்வேன்னு என்னை முழுசா நம்பு. இனி உன் வாழ்க்கையில் நான் தரப்போவது எல்லாமே சந்தோஷமானதாக மட்டுமே இருக்கும். நீ எதை நினச்சும் பயப்படவோ கவலைப்படவோ அவசியமே இல்லை. நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் உனக்கு யாரும் உதவி செய்ய வரமாட்டாங்களேன்னு வருந்தாதே. நீ எல்லாருக்கும் உண்மையாக இருந்தாலும் எல்லாரும் உன்னை ஏமாத்துறாங்களே நினச்சி கவலைப்படாத. நீ யாருக்கு நல்லது நினச்சாலும் உனக்கு நல்லது நடக்காது. நீ நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் ஏன் நன்றியை எதிர்பார்க்குற? நீ உனக்காக இரு, நீயாக இரு. எல்லா நல்லதும் செய்யு, ஆனால் எல்லா நல்லதும் உனக்கு திரும்ப கிடைக்கும்னு எதிர்பார்க்காத. நானும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். எப்போவுமே உன் மனசுக்குள்ளே நடக்குமா நடக்காதான்னு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கு. உன் முழு எண்ணங்களையும் என் மேலே திருப்பினா உனக்கு எப்படி நல்லது நடக்காமல் போகுதுன்னு நான் பார்க்குறேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளையும் இந்த கருப்பசாமி நான் கண் திறந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நிச்சயமாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் முடிவை கொடுக்குறேன். உன் கோரிக்கைகளை நிறைவேற்ற தாமதித்தாலும் நான் சரியானதை நிச்சயமாக உனக்கு தருவேன். ஒவ்வொரு தாமதத்திற்கு பிறகும் பல அதிசயங்கள் நிகழ்வது போலதான் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்துறதுக்காக என் பாதம் தொட்டு ஆசீர்வாதத்தை பெற சொன்னேன். பொறுமையோடு காத்திரு. என் ஆலயத்திற்கு உன்னால் தேடி வர முடியலைனாலும் ஒரு நிமிஷம் என்னை மனசார நேசிச்சு கருப்பா காப்பாத்துப்பான்னு கூப்பிட்டினா உனக்கு துணையாக நான் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துடுவேன். வாழ்க்கைங்கிற கடலில் துடுப்பு இல்லாத படகுல யாருமே உனக்கு உதவி செய்ய ஆள் இல்லாமல் நீ தனியாக தத்தளிச்சுக்கிட்டு இருக்கதை நினச்சி கலங்காதே. இந்த கருப்பசாமி நானே உனக்கு துணையாகவும் படகோட்டியாகவும் நல்வழிப்படுத்தும் துடுப்பாகவும் இருந்து உன்னை பாதுகாப்பதற்காக கரை சேர்க்கும் குருவாகவும் இருப்பேன். தைரியமாக இரு என் செல்வமே. உன்னை விட எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க இந்த பூமியில் இருக்காங்க. உன் அளவுக்கு கூட உடல் நலமும் ஆரோக்கியமும் இல்லாமல் நடக்கவே முடியாமல், படுக்கவே முடியாமல், தூங்கவே முடியாமல், சாப்பிடக்கூட முடியாமல் தவிக்கிறவங்களும் இருக்காங்க. உடுத்த உடையும் மனிதர்களும் அவஸ்தப்படக்கூடிய மனிதர்களும் இந்த பூமியில் இருக்காங்க. தங்குறதுக்குன்னு ஒரு வீடு ஒன்றதுக்கு ஒரு ஒடிந்து குடித்தனம் கூட இல்லாமல் வீதியின் ஓரத்தில் தூங்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிற இந்த உலகத்தில் உனக்குன்னு பெருசாக மாட மாளிகையோ கூட கோபுரமோ அரண்மனையோ இல்லைனாலும் அமைதியாக நிம்மதியாக உன்னால் தூங்குறதுக்குன்னு ஒரு இடத்த நான் கொடுத்துருக்கேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த சந்தோஷமும் திருப்தியும் உனக்கு கிடைச்சிருக்கு. அதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் இல்லாததையே நினச்சி கவலைப்படுற? வீட்டு தோல்வியோ என்ன வந்தாலும் எதை பற்றியும் சிந்தனை கொடுத்துக்கிட்டே இருந்தீனா நிச்சயமாக வெற்றி உனக்கானதாக மாறும். அதுக்கு பிறகு தோல்வி உன்னை நெருங்கவே பயந்து விலகி ஓடும். எப்பவுமே விமர்சனங்களை உனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாதே. வெற்றி உறுதியாகும் போது விமர்சனங்கள் தானாகவே மௌனமாகும். காலம் மாறலாம், நீ நம்பின மனிதர்கள் மாறலாம், ஆனால் நேற்றும் இன்றும் என்றைக்குமே மாறாத இந்த கருப்பசாமி உன் வாழ்க்கை சூழ்நிலையை உனக்கு சாதகமாக மாற்றுவேன். நீ இப்போ பார்க்கலாம், உலகம் எவ்வளவோ மாறி இருக்கும், நவீன யுகமாக ஆகியிருக்கும்.
ஆனால் ஆதிகாலம் தொட்டே எல்லா மனிதர்களுக்கும் காக்கும் கடவுளாகவும் குலசாமியாகவும் குடும்பத்தை காக்கிற பொறுப்பாளனாகவும் நீ எங்கே வெளியே போனாலும் உனக்கு துணையாக இருப்பதோட மட்டுமல்லாம உன் குடும்பத்துக்கும் துணையாக இருக்க கருப்பசாமி நான் தானே இருக்கேன். எவ்வளோதான் காலம் மாறினாலும் நவீன யுகமாக மாறினாலும் இந்த கருப்பசாமி என்னுடைய செயலை மாற்றுவதே இல்லை. எல்லாருக்கும் துணையா பாதுகாப்பா நான் இருந்துக்கிட்டே தான் இருப்பேன். உன் மனசளவில் நீ சுத்தமாக இருக்க. அப்படி இருக்கும்போது நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போக மாட்டேன். உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் இருந்தாலும் நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை உண்மையை நடத்தி காட்டுவேன். உனக்கு உரிமை இருக்கிற மனிதர்களிடத்தில் நீ உறவாக போய் சேர்ந்து நில்லு. உனக்கு உரிமை கிடைக்காத இடத்துல ஓரமாக கூட நிற்காதே என் செல்வமே. உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உண்டாக்குறேன். நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும்படியும் நினச்சதெல்லாம் நடக்கும்படியும் உன் முயற்சிகளுக்கான முன்னேற்றத்தை நிச்சயமாக நான் கொடுப்பேன். உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தானே உன் வாழ்க்கை பயணமும் தடமாறாமல் இருக்கும். நீ போய் சேர்ற இடம் சிறப்பாக இருக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். உன்னை பற்றி தவறாக பேசினவங்கள நினச்சி நீ கவலைப்படாத. உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது. எல்லாருக்கும் நல்ல பாடத்தை நான் புகட்டுவேன். உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே. உனக்காக இந்த கருப்பசாமி எப்போதுமே இருப்பேன்னு என் மேலே நம்பிக்கை வை. உன் வாழ்வின் சவாலான காலங்களில் உன்னை நானே சுமப்பேன் என்பதை மறவாதே என் செல்வமே. ஒரு சிலரை பார்த்ததுமே அவங்க மேலே உனக்கு அன்பு அதிகமாகுது. அப்புறம் அவங்க கிட்ட பேசி பழகும்போது அவங்க நல்லவங்க நிஜமானவங்கன்னு உனக்கு புரிய வரும்போது அவங்க மேலே இன்னும் உனக்கு மரியாதை அதிகமாகுது. இப்படி அன்பு பிறந்து மரியாதையாக அது மின்னும் போது உன் மனசில் நம்பிக்கை உண்டாகுது. அப்படி நீ யாரை முழுவதுமாக நம்பினாலும் அவர்களை உனக்கான உண்மையான மனிதர்களாக மாற்றி உன் பக்கத்திலேயே நான் வைக்கிறேன். நீ என்னை வணங்கினதுனால உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது, எந்த கஷ்டமும் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். கடவுள் நம்பிக்கை என்பது உயிர் கவசம் போலதான். அதாவது விபத்து நிகழவே நிகழாதுன்னு சொல்ல முடியாது. விபத்து நிகழ்ந்தாலும் அதிலிருந்து உன்னை பாதுகாக்கும் கவசமாக நான் இருந்து எப்படியாவது உன்னை தப்பிக்க வச்சிருவேன். இப்படிதான் சிக்கல் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் வருது. ஆனால் எல்லாத்திலிருந்தும் நிச்சயமாக நான் உன்னை காப்பாற்றுவேன்னு இந்த கருப்பசாமியை நீ நம்புனா போதும். எந்த விஷயம் நடக்கணும்னு நீ உறுதியாக இருக்கிறியோ, எந்த அளவு மனசில் முழு நம்பிக்கையோடு அதை நடத்தி காட்டுவேன்னு யோசிக்கிறியோ அந்த அளவுக்கு அந்த விஷயம் நடப்பதற்கு இந்த பிரபஞ்சம் உனக்கு துணையாக இருக்கும். உன் உறுதியில் நீ கொஞ்சம் கூட நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்திக்காதே. நீ நினச்சது நடப்பதற்காக உனக்கான வாய்ப்பை நானே உருவாக்குவேன். உனக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி உன் முழு திறமையின் மூலமாக நீ ஜெயிச்சு காட்டு. அந்த ஒரு வாய்ப்பு உனக்கான பல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். நீ இழந்ததை விட இன்னும் அதிகமாகவே பெறப்போற. பொறுமையாக இரு. நீ வேண்டியது எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும். இது நாள் வரைக்கும் நீ எதிர்பார்த்தது கிடைக்காம ஏமாற்றம் அடைஞ்சிருக்க. ஆனால் இப்போது எல்லாத்தையும் தாண்டி முட்டி மோதி திணறி தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு அமைதியாக நான் வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுப்பேன். எனக்கு எது நல்லதோ அதை நீயே நடத்து கருப்பா அப்படின்னு உன் வாழ்க்கைக்கான பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டீனா உன் வாழ்க்கையை மிகச்சிறந்த வெற்றி பயணமாக நான் ஆக்குவேன். எப்போதுமே நல்லதையே நின. சின்ன வயசுலேருந்து இதுவரைக்கும் கஷ்டங்களை பார்த்து வளர்ந்தனே, இப்போது முன்னேறும் தருவாயில் வரக்கூடிய பிரச்சனைகளால் மன தைரியத்தை இழந்து விடாதே. உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்துவேன். அது வரைக்கும் போய மாட்டேன் என் செல்வமே. என்னை பார்த்த இந்த நொடியிலிருந்தே உன் வாழ்வில் உள்ள துன்பங்கள் எல்லாம் படிப்படியாக குறைஞ்சு மறைஞ்சு நன்மைகள் நடக்கத் தொடங்கும். வாழ்க்கைங்கிறது ஒரு பின்ன விளையாட்டு போலதான். அதில் எப்போதுமே வெற்றி மட்டுமே வராது, தோல்விகளும் வரும். ரெண்டாவதாக வந்தவன் திடீர்னு ஓடி வந்து முதலாளாக வந்து நிற்கிற மாதிரி நீயும் சீக்கிரமே முதலாளாக முன்னுக்கு வருவாய். நிதானத்தோடு கடைசி வரைக்கும் இரு. எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்துருவேன். எப்பவுமே உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் மட்டுமே பேசு, பழகு. உனக்கு மதிப்பில்லை என உணரும் இடங்களில் மௌனமாக இருக்க பழகு. காலப்போக்கில்
உனக்கான மௌனம்தான் உனக்கான வெற்றியை தரும். உறுதியோடு நீ இருந்தீனா இறுதியில் நிச்சயமாக ஜெயிப்பாய். உனக்கு பக்க துணையாக உன் அப்பா கருப்பசாமி நான் இருப்பேன். நீ தவறு செஞ்சா உடனே சொல்றதுக்கு தயாராயிருக்கும் இந்த சமூகம் நீ சரியாக செஞ்சா பாராட்ட மாட்டாங்க. ஆனால் நான் உனக்கான நன்மைகளை தருவேன்.